உங்கள யார் முதல்ல பார்த்து நீ நல்லா நடிக்கிற திவாகர் அப்படின்னு உங்கள ஃபர்ஸ்ட் யார் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது யாரு அவங்க? என்னோட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பீட்டர் சார்ன்னு இருக்காங்க, ஓகேங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் நல்லா துடிப்பா இருக்கான், நல்லா இருக்கான், அவன் நல்லா வருவான். ஏன்னா ஒரு டயலாக் கொடுத்தாரு பசங்க எல்லாத்தையும், நல்லா ஜாலியாகவும் அவர் இருப்பாரு. நான் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லை அப்படின்னு டயலாக் எல்லாரும் சொல்லுங்கறான்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் போய் சொல்றாங்க, நான் நோண்டினேன். நான் போய் நான் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கலன்னு அவர் டக்குன்னு இதாயிட்டாரு. என்னடா அது வாடான்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் 6th படிக்கிறப்பே டிராமால சான்ஸ். நீங்க எப்படி சினிமாவில் போட்டியோ அது மாதிரி ஸ்கூல்ல வந்து ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது சார். 2000 பேர் இருப்பாங்க, நிறைய பேருக்கு நடிக்கணும்னு ஆசை, எல்லாரையும் ஏற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேஜ் ஏற்றினவர் அவர் தான். வா நீ டயலாக் நல்லா பேசுற சார் தான் உங்களை ஏற்றினார். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏற்றி இதை பண்ணு, முரசு தட்டுறதான் ஃபர்ஸ்ட் சின்ன ரோலில் வந்து. அப்புறம் போக நானே கேப்டன் ஆகிட்டேன். நம்மளே கதை, அதாவது நான் போட்டிகளில் என்ன வச்சு சார் பெரிய இன்ஸ்டிடியூஷன்றனால இக்னேசியஸ் பெரிய ஃபெஸ்டிவல். ஆமா நல்லா சின்ன பையன் சார், ஃபர்ஸ்ட் ஆமாம். அப்போ கடைசியாக என்னை விட்டாங்க. அப்போ பெரிய சீனியர் அண்ணங்க இருப்பாங்க சார், +1 படிக்கிறவங்க, 9th படிக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களையா மெயின் ரோலா போடுவாங்க. நம்ம வந்து அப்போ ஃபர்ஸ்ட் சின்ன பையன் தானே, டக்குன்னு என்ன பண்ணாங்க, திவாகரத்துக்கு முரசு தட்ட விடுங்க அப்படின்னு சொல்லி முரசு தட்ட விட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன ஃபர்ஸ்ட் டங்கு இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. அப்புறம் அப்படியே எங்கேயும் தூக்கி விட்டுருச்சு. மெயினான நாடகம்லாம் உள்ள இறங்கிட்டோம் நம்ம.